வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு சூப்பரான தரமான நம்ம எதிர்பார்த்த டான்ஸ் மாரத்தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபேட்மேன் வந்திருக்கு வந்து அப்படியே அல்லு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ எனக்கு இதுக்கு சம்மந்தம் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் பிக் பாஸ் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இதில் கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக இறங்குங்கன்னு சொல்லி அவருக்கு சரியான ஒரு கேரக்டர் கொடுத்துறாரு. என்னென்னா 1000ல் ஒருவரில் பார்த்திபன் கதாபாத்திரத்தை நம்ம ஃபேட்மேன் வந்திர் கொடுத்துட்டாங்க. பிரம்மாண்டமாக ஒரு பில்டிங்க்கு வந்து அங்கங்கே வந்துட்டு கயிறு கட்டி சாரம் கட்டி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வந்துட்டு சுற்றி சுற்றி நம்மளுடைய தீபக் அதுக்கப்புறம் முத்து எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஜோக்குக்கு தான் சொல்கிறேன், மற்றபடி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமாருக்கு வந்துட்டு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அந்த மாதிரி சும்மா முஞ்சி குமார் கொடுத்துருக்காங்க. தீபக் சாருக்கு வந்துட்டு நம்மளுடைய படையப்பா ரஜினி, அதாவது நம்மளுடைய ரஜினி சாரோட கெத்தே வந்துட்டு அவருடைய கேரக்டர் யார் பண்ணாலும் சரி வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். சிவகுமார் அவங்களுக்கு வந்து அஜித் பில்லா அவங்களுடைய கேரக்டர், தர்ஷா குப்தாக்கு வந்து கத்திஜா கேரக்டரு, வர்ஷினிக்கு வந்துட்டு தேவசேனா, அப்புறம் வந்துட்டு அருண் அவங்களுக்கு வந்து சூர்யா கேரக்டர், வாரணம் ஆயிரமில் வந்து கிட்டார் வாசிப்பார், அந்த மாதிரி கண்டிப்பாக செம்மையாக பண்ணுவார். அதே மாதிரி விஷாலுக்கு வந்துட்டு மாஸ்டர் விஜய் என்னுடைய ஃபேவரட். ஸோ கண்டிப்பாக விஷால் வந்து வேறு மாதிரி வெறுத்தமாக பண்ணுவாப்பில். ஜாக்லின் வந்து ஹாசினி, ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஆனால் ஜாக்லினுக்கு வந்து தேவசேனா இல்லை ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய கேரக்டர் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி ஓகே, ஹாசினி மாதிரி என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாம். சௌந்தர்யாவுக்கு வந்து த்ரிஷா கேரக்டர், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்க த்ரிஷா. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு கில்லியோட அந்த காஸ்டியூம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரியாவுக்கு வந்து வாரிசு ரேஷ்மிகா அந்த கேரக்டர், ரயானுக்கு வந்து சிம்பு மன்மதன் கேரக்டர், அதுக்கப்புறம் ஆர்னோக்கு வந்து மேடி மன்மதன் இல்லை நம்மளுடைய மதன், ஐயோ மாதவன் கேரக்டரு. அதுக்கப்புறம் சாச்சராக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர். இந்த மாதிரி கொடுத்து வேறு மாதிரி வெறித்தனமாக வந்துட்டு நம்மளாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லோரும் காஸ்டியூமில் சூப்பராக அழகாக இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக இல்லை, இன்னும் 2 நாள் வந்து வேறு மாதிரி இருக்கும்போது பஸ்ஸர் அடிக்கும் போது அந்த சாங் போடும்போதெல்லாம் இவங்க போய் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா எல்லாமே அவங்களோட கேரக்டரை வாழ போகிறாங்க. பார்க்கலாம் இதில் யார் ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படின்னு. முத்துக்குமனுக்கு சரியான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. குமுதா வந்து செம்ம ஹாப்பியானாச்சுன்னு தான் சொல்லுவார் அந்த டேலாக்கு. எனக்கே ஒழுங்காக வரல, அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, அவர் அசால்ட் பண்ணுவார். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இதில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.